எங்களோட அரசாங்கம் தான் இது மறைக்காம இருக்கிறோம்னு சொல்லி அமைதியா எவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கிறோம். இதுக்கும் எங்களுக்கு கைகூடாட்டா எங்களோட கடலை நாங்கள் பாதுகாக்கிற ஒரு துர்ப்பாக்கியம் இல்லாம வரும். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது என்ன சம்பந்தம்னு சொன்னால், இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டிய இழுவை மடிப்படகு சம்பந்தமான ஒரு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் இந்திய யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பின்பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து தற்போது இந்திய துணை தூதருக்கு வந்த பின்னர் தற்போது யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு வருகை தருவதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் செயலகத்துக்கும் செல்ல போயினும் என்று சொல்லி தகவல் இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காணொலியை தான் இப்போ அமைய இருக்கின்றது. எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ. இப்போ காணொலிக்குள்ள போய் என்ன நடக்கணுன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க. இந்திய நிலுவப்படகால அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறோம். நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இயலாத கட்டத்தில் நாளாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்குது. எங்களோட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது. நாங்கள் இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம். எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்று தெரியல. நாங்க எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தான நாங்க இந்த முறை தனியாக இந்திய நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்க ஒற்று நோக்கத்தோட இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். தயவு செய்து எல்லை தாண்டி வார இழுவ படக எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில செய்யுங்க. ஆனா எங்கட எல்லைக்கு உட்படுத்தி செய்ய வேண்டாம். லட்சக்கணக்கில் போதமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேல ஒரு 2-3 வருஷத்துக்கு அழிவு. இதே மாதிரி நைனாதீவு, எழுவதீவு, மண்டதீவு, ஏனைய தீவுகள்ல இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரிய பெரிய தொழில் செய்யற எல்லாருக்குமே அழிவு. இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும். இந்த அரசாங்கத்திட்ட நாங்க பல முறைகளை பல வியூகத்தில பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே தீவு பகுதி மக்களாகிய நாங்களும் ஏனைய கடத்தொழிலாளிகளும் நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம். எங்களோட இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில்முறையை கடத்த இல்லாம இருக்கு. எங்களோட இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர நிலைமையில ஆயிட்டு இந்த இந்திய நிலுவம்படியால. ஆகவே நாங்க வினயமா கேட்டுக்கொண்டோம் இந்த அரசாங்கத்திட்ட இந்த இந்திய நிலுவம்படியை நீங்க தடை செய்யுங்க. உண்மையில இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை 2, 3, 4, 5 சொல்லி அடிக்கடி இந்த இந்திய நிலுவப்பட பிடிச்சு கொண்டிருக்கணும். ஆனா அந்த விதத்துல அவைகளுக்கு நன்றி சொல்றோம். இதை மேலும் அவைகளுக்கு இன்னும் நிலுவப்பணிகளை நீங்க பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட்டணும். எல்லையில உங்களோட காவற்படைகளை அதிகரிக்கணும் என்றதை நாங்க வினயமா கேட்டுக்கொள்றோம். என்னன்னு சொன்னா இந்த இந்தியன் படியால எங்களோட வளம் கடல் வளம் அல்லது எங்களோட வாழ்வாரம் அழிகிறது மட்டும் இல்லாம ஏனைய கஞ்சா ஏதும் போத வஸ்துக்கள் எல்லாம் உள்ள வாரத்துக்கும் எங்களோட இனம் அழிகிறதுக்குமான வாய்ப்புகளா இருக்குது. ஆகவே நீங்க இந்திய நிலுவமடியை தடை செய்யறதான் ஒரு நோக்கமாக நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் எங்க மீனவர்களுக்கு இருந்த போதிலும் இந்த முறை நாங்க இந்திய நிலுவமடியை மட்டும் நீங்க நிறுத்துங்க என்று கோரி விடைபெறுகிறோம்.
தமிழ்நாட்டில் அரசு சொல்லு இலங்கை கடற்படையை நமது எல்லை கோட்டுக்குள் வரவிடாது. இலங்கை கடற்படையை இலங்கை கடற்படையை கடற்படையை
இந்திய தூதரகத்துல வந்து சொல்லினோம் என்னன்னு சொன்னா எங்கட இலங்கை கடற்படை வந்து அதை தடுத்து நிறுத்தலாமா, எங்கட எல்லையை தாண்டி வராமல் எங்கட எல்லையோடையே இலங்கை கடற்படை எந்த நேரமும் நேவி ஓடிக்கொண்டிருந்தால் அவங்க பயத்துல வந்து உள்ளுக்கு வர மாட்டாங்களாம். அது சம்பந்தமா எங்கட கடற்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு அவர் நல்ல ஒரு முடிவை அவர் எங்கட இலங்கை கடற்படைக்கு சொல்லட்டுமா. சொன்னால் அந்த எல்லை தாண்ட விடாமல் அவைய நடவடிக்கை எடுக்கிறோம். இவே மறைச்சு எங்கட அரசாங்கம் இதை மறைச்சால் அவங்க பயத்துல உள்ளுக்கு வர மாட்டாங்க. அரசாங்கம் தான் மறைக்கல, இந்திய எம்பசி குற்றச்சாட்டு வச்சிருக்கணும். எங்கட அரசாங்கம் தான் இது மறைக்காம இருக்கணும்னு சொல்லி எங்கட அரசாங்கம் இதை செய்தால் ஜனாதிபதி வந்தது வந்து எங்களை கடலை காப்பாத்தி தாரன்னா அவர் வந்தா பிறகு 3 நாள் இருந்தது 7 நாள் ஆகி கவனத்துக்கு அடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி தொழிலாளி நாங்க கடல்ல இறங்கி போராடுற நிலை ஒன்று மாறும். கடற்கரையோரங்கள்ல இருக்கிற எல்லா சங்கத்தில இருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதிகளும், இந்தியா கடற்கரை சங்கத்தில இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகளும் இந்தியாவில இருந்து தாங்கள் இங்க வரவழைக்கிறோமா, வரவழைச்சு அங்க அவங்களோட சங்க தலைவரும் எங்கட இடத்து சங்க தலைவர் அந்த ஒவ்வொரு சங்கத்தில இருக்கிற பிரதிநிதிகளும் எங்களுக்குள்ள ஒரு அன்பை பேணி அந்த அவையோடைய கதைச்சு ஒரு முடிவெடுக்கட்டுமா. அதுக்கு தாங்கள் ஒழுங்கு செய்தாரும். அதான் இந்தியாவில தடை செய்யற தொழிலை தான் கொண்டாந்து எங்கட கடல்ல இந்தியால முற்றிலும் இந்திய அரசால வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தொழிலை தான் இங்க செய்யணும். எங்கட நாட்டுல வந்து அதை விட வந்து எங்களோட கடல் வளத்தை பாதுகாத்து தரணும். இந்த ஜனாதிபதி எத்தனை பிரச்சார கூட்டத்தில் எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி சொல்லி போட்டு போய் இன்றைக்கு இந்திய அரசு இது தூதரகம் வந்து எங்களோட அரசாங்கத்தில் குற்றஞ்சாட்டுலாம். அது வந்து ஒரு ஏற்கத்தகாத ஒரு விடயம் உண்டு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களோட அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டுறதை வந்து, ஆனால் எங்களோட அரசாங்கம் தொடர்ந்தும் வந்து இதை வந்து விட்டு கொடுக்காமலுக்கு எங்களோட கடலை பாதுகாத்து தர சொல்லித்தான் நாங்கள் போயிட்டு ஆயிரக்கணக்கான இடங்கள்ல இருந்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். அமைதியாக வந்து எவ்வளவோ போராட்டங்களை செய்திருக்கிறோம். இதுக்கும் எங்களுக்கு கைகூடாட்டா எங்களோட கடலை நாங்கள் பாதுகாக்கிற ஒரு துர்ப்பாக்கி நிலைமை வரும். எங்களோட உயிரை மாய்க்கிறதோ எங்களோட தொழிலாளிகள் இழக்கிறதோ அப்படியான செயல்பாடுகள் வரும். எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு சாதாரண எதிர்காலத்தோட வாழ்றோம், பெரிய வளத்தோட வாழ இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு இதுக்கும் இல்லாமலுக்கு போய்கொண்டிருக்கு. இந்திய அரசு எங்களுக்கு 1000 தந்துட்டு 5000 கொண்டு போகுது, 300 மில்லியன் தந்துட்டு 3000 மில்லியன் கொண்டு போகுது. இதுகளுக்கு இடமளிக்காமலுக்கு எதிர்காலங்களையும் இனி வருங்காலங்களையும் இதுகளுங்களுக்கு தேவையில்லை. எங்களோட கடலை பாதுகாத்து தந்தால் மட்டும் ஒரு மீனவ சமூகமா சொல்றேன், எங்களோட கடலை பாதுகாத்து தந்தா எங்களுக்கு காணும். எங்கள்கிட்ட எதிர்காலம் இருக்குது. எங்களோட கடல் வளம் இருக்கு. இந்த வடபகுதி மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை முழு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய 70 வருட கால பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கையில வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே போயிருக்கு. கடந்த காலத்தை விட இப்போது பருத்துறை மட்டங்களில் பார்த்தா அவ்வளவோ ரோலர் விதமாக குறைவாக இருக்குது. அங்கே நேவி கடற்படையானது சிறப்பான முறைக்கு வேலை செய்கிறதால. ஆனால் இங்கே தீவு பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து பாரிய அளவில் சேதப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த பொருளாதாரத்தில் இப்போ குறுகிய காலத்துக்குள்ள கூடுதலான முறை கண்டு அவங்க முறைப்பாடு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை வந்து எங்களோட கௌரவ அமைச்சர் வந்து இதை கணக்கில் எடுத்து இந்த மக்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், நீங்கள் இதுக்கான கடுஞ்சட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரம் கூடுதலான வாக்கெடுப்பில் உங்களுக்கு நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது. அதனால இந்த சட்டங்களை கூட்டி இந்த எல்லையை பாதுகாத்து எங்களுக்கான உங்கள் தொழில் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தர சொல்லி மிக்க நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்றோம். ஏன்னா எங்களோட வடபகுதி மக்கள் உங்களுக்கான ஒத்துழைப்பை சரியான முறைக்கு தந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் அந்த நம்பிக்கை வீணடிக்காதுங்க. இதை அவங்களுக்கு செய்து கொடுத்தா இந்த காலம் உங்களோட ஆட்சி விழாத அளவுக்கு அவங்க உங்களுக்கு பின்னால கரங்கோத்து நிற்பாங்கன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லை, கூடினவங்க பாராளுமன்றத்துக்குள்ள இந்த உள்ளூர் ரோலர்களை நிப்பாட்டுங்க, இந்திய ரோலர் 70 அடி படகுகளை பிறகு பார்க்கலாம்னு சொல்றோம். ஆனா இங்க ஒவ்வொருத்தரும் உயிர் சேதம் இந்திய மடியலால தான் உயிர் சேதங்கள்ல இருந்து பொருளாதார சேதம் யுத்தத்துல கடந்த காலம் யுத்தத்துல பாதிப்புக்குள்ளாயின பொருளாதாரத்தை விட இப்ப எங்கட மக்கள் கூடிய பங்கு இதெல்லாம் பொருளாதாரம். தாலிக்கொடியோ சிறு சிறு நகைத்துண்டுகளோ எல்லாத்தையும் வச்சு சரியான முறைக்கு அவங்க லோன் எடுத்து இப்போ கூடுதலா பார்க்க போனீங்க கடத்தொழிலாளிகளுக்கு லோன் கொடுக்கவே சரியான வங்கிகள் வந்து அரசாங்க வங்கிகளோ சரி தனியார் வங்கிகளோ முன்வருதில்லை. ஏன்னா மக்கள் கட்ட மாட்டாங்க. ஏன் கட்ட மாட்டார்கள்? அவர்கள் பொருளாதாரத்தில் வீழ்ந்து போயிருக்கிறதால கட்ட மாட்டாங்க.
அப்ப அதனால இந்த பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ செலவழித்து அவங்க கடல் எல்லைக்கு போய் அந்த புது வேலையை பார்த்தா விடிய அந்த வேலை இல்லாடிக்கு அடுத்த கட்டத்துல அவங்களுக்கு அது இல்லாம போகுது, அந்த வேலை சேதப்பட்டு போறதால அவங்களுக்கு ஒண்ணும் செய்யறாங்க. அதனால இந்த அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்றோம், எங்களை ஏமாத்தாமல் இந்த மக்களுக்கு இந்த மக்களா சொல்றாங்க இந்த வேலை திட்டத்தை செய்து கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்றோம். மிக்க நன்றி. நம்பி இனியும் மீதி கிராண்ட வேண்டாம். இந்த நாங்கள் வந்து கூட நங்களது உயிர்கள் என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றன. பாரிய ரோடர்களை கொண்டு சிறிய படகுகளை தாக்குகின்றார்கள். இங்கே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற நேவிகளுக்கு சுடுதண்ணி கல்கலா வீசி பாரிய அட்டகாசம் செய்கின்றார்கள். இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. கரையில இருந்து வெறுமனே மைக்கை பிடித்துக் கொண்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம், நாங்கள் இதை கண்டிக்கின்றோம் என்று பேசுவதில் எந்த விதமான நியாயங்களும் இல்லை. நான் மண்டல கடற்தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் ஒலிக்கலாப்பள்ளி சீமோன் என்னுடைய பேர். நாங்கள் இந்த இந்திய இழுவை படகுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை பேரணியை நாங்கள் நடாத்தி அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு மகாஜர் கையளிக்கும் மூலமாக இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தை ஒழுங்கு செய்தோம். இதில் எங்களுக்கு அனைத்து சங்கங்களும் ஆதரவு தந்தார்கள். அதே அந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை கூறுகின்றோம். முல்லைத்தீவில் இருந்து வடமராட்சி மன்னார் ஊடாக அனைத்து சங்கங்களும் ஆதரவு தந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் நாங்கள் இந்த மகாஜர் முதலாவதாக எங்களுடைய கடற்தொழில் நீதிவள திணைக்கள அதிக உதவி பணிப்பாளருடன் நான் கையளித்த போது அவரால் கூறப்பட்ட வார்த்தை, இது சம்பந்தமாக தங்களுக்கு கூட்டம் ஒன்று நடைபெற்று இருப்பதாகவும் அதிலே இந்த விடயம் பேசப்பட்டதாகவும் தான் விரைவில் இதற்கான முடிவெடுத்து நல்லொரு முடிவெடுப்பதாக கூறியிருந்ததாக எங்களுக்கு அறியப்படுத்தினோம். அதே போன்று நாங்கள் இந்திய தூதரகம் சென்ற போது இந்திய தூதரகத்திலே எங்களை அன்போடு வரவேற்று எங்களை அனுசரித்து எங்களுக்கு சந்தோஷமாக கதைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3/4 மணிக்கு தான் கதைச்சிட்டு வந்தோம். வடிவாக கதைச்சி ஒவ்வொருத்தராக எங்களை கதையை கேட்டு எங்களை கதைகளை கேட்டு கதைச்சிட்டு அவர் கூறும் வார்த்தை என்னன்னு சொன்னார், இது 2 நாட்டு பிரச்சனை ஆனபடியால் இது அரசாங்கங்கள் பேசி தீர்ப்பதை விட நீங்கள் மீனவ சமூகங்கள் இங்கே இருக்கிற மீனவ இப்போ நீங்கள் வந்தது நாங்கள் முதலாவது நாங்கள் இதில் எந்த ஒரு அரசியல் கட்சியிலோ எந்த ஒரு அரசியல் தலைவீடும் எங்களுக்கு இல்லை. இது நாங்கள் தனியாக மக்களால் எடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு போராட்டம். இதற்கு சகல வழிகளிலும் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதைத்தான் அவரும் கேட்டுக்கொள்ள இதுதான் தேவை. ஏன்னா நாங்கள் சிநேகபூர்வமாக இந்தியாவில் இருக்கின்ற கடற்தொழில் சங்கங்களை அழைத்து அதில் நீங்கள் அங்கே போய் இதே மாதிரி திரும்பவங்களை வர சொல்லி இருக்கிறார். நீங்கள் எப்படி சங்கங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சேர்ந்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆர்ப்பாட்டம் ஊர்களும் தேவையில்லை, நீங்கள் வாங்க, வந்தால் நாங்கள் இதை பற்றி கதைச்சு தான் திரும்பவங்களை வர சொல்லி கதைச்சு தான் முடிவெடுக்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ஆளுநர் ஆஃபீஸில் போன நீங்கள் ஆளுநர் ஆஃபீஸுக்கு போனாங்க, அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆளுநர் இல்லை, ஆளுநருக்கு பதிலாக உதவியாளர் ஒருவர் எங்களிடம் அந்த மகஜரை கையேற்றி தான் ஆளுநரிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக கூறியிருக்கின்றார். அரசாங்க அதிபரிடம் நாங்கள் கொடுக்க போதும் அரசாங்க அதிபர் இல்லை, மேலதிக அரசாங்க அதிபர் தான் எங்களிடம் மகஜரை கையேற்றிட்டு அரசாங்க அதிபர் இல்லாத பட்சத்தில் தான் இந்த பொறுப்படுத்தல் சரி தனக்கு அரசாங்க அதிபரிடம் இந்த மறுமொழி வந்ததாகவும் அதே நேரத்தில் தான் இதை உரிய முறையில் அரசாங்கத்தை கொண்டு செல்வாங்க. அடுத்ததாக இந்த மகஜர் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய மக்கள் என்ற முறையில் உரிமையோடு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் இலங்கை குடிமகன் என்ற உரிமையோடு குடிமக்கள் என்ற வகையில் இலங்கை குடிமக்கள் யாரிடம் கேட்க முடியும்? அரசினிடம் தான் கேட்க முடியும். அதே போன்று மக்களால் கேட்கப்பட்டது அரசினிடம் கேட்டிருக்கிறோம் எங்களுடைய அதிமேதகு ஜனாதிபதி. இதற்கு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் செவிசாய்த்து இதுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்வை தருவான் என எதிர்பார்க்கின்றோம். இது தொடர்பாக கடல் தொழில் அமைச்சர்கிட்ட நீங்கள் காய்ச்சினீங்களோ? கடற்தொழில் அமைச்சரோடு நாங்கள் இன்னும் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை. தொலைபேசி ஊடாக கலைத்த போது
இதற்கு தாங்கள் நீங்கள் உங்களை இதுக்கு நாங்கள் இடையூறு தர மாட்டோம், நீங்கள் அது உங்களுடைய சுதந்திரம், நீங்கள் செய்யுங்கள், ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டோம். உங்களோட கோரிக்கை வந்து இந்த இந்திய எல்லை தாண்டிய மேடை படகு வந்து கோரிக்கை வந்து நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க? இது நிறைவேறாத அடுத்த கட்டத்தில் நாங்கள் இந்திய சங்கங்களோடு தொடர்பு கொண்டு கலைப்பதற்கு தான் நாங்கள் இருக்கின்றோம். அது தொடர்பாக நாங்கள் ஆளுநர் ஊடாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஊடாக நாங்கள் தொடர்பு கொள்வோம். தொடர்பு கொண்டு 2 சங்கங்களும் இணைந்து வருகின்ற கச்சேரி பெருநாளிலே ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தலாம். அதாவது வந்து அரசியல் சார்ந்தோ கட்சிகள் சார்ந்தோ இல்லாமலுக்கு மீனவ சங்கங்கள் மட்டும் சேர்ந்து நாங்கள் கலைப்பதற்கு உத்தேசித்திருக்கின்றோம். அதிலும் எங்களுக்கு சாத்தியமான பதில் கிடைக்காத பட்சத்தில் இது வந்து உடனடியாக தீர்வு வரப்போகிறது என்பது இல்லை. நீண்ட கால பிரச்சனை மெல்ல மெல்ல தான் அணுக வேணும். அதனால் நாங்கள் வாரத்தில் 7 நாள் வருகின்றார்கள். அதை முதல் கட்டமாக நிறுத்தி அடுத்த கட்டமாக 3 நாள் வருகின்றார். அதுக்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்.